அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களே, இன்னைக்கு ஏகப்பட்ட வழக்குகள், தீர்ப்புகள், ஒத்திவைக்கப்பட்ட தீர்ப்புகள், அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு செய்தி. அதாவது சில நாட்களுக்கு முன்னாடி இந்த வழுதலம்பேடு கிராமத்துல அம்மன் கோவில் கும்பாபிஷேகம். இதுல பட்டியலின மக்களை முதல்ல சேர்க்க மாட்டோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் காலையில நாங்க, மத்தியானம் நீங்கன்னாங்க. மத்தியானம் போகும்போது பட்டா நிலம் வழி விட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இதை பத்தி நம்ம நிறைய கேள்விகள் எழுப்பி இருந்தோம். இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த மக்களை நீங்க எங்களோட சாமி கும்பிடக்கூடாது, மத்தியானம் வாங்க அப்படின்னு தனியாக ஒதுக்குவது தீண்டாமை மாதிரி வரலையா? இதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? இந்த செக்ஷன்ல வருமா வராதா? அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரியுமா அப்படின்னு நிறைய கேள்வி கேட்டு இருந்தோம். இன்று விடைகெடுத்து இருக்கின்றது நண்பர்களே. இன்றைக்கு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட ட்விட்டர் பக்கத்துல அந்த செய்தியை பார்த்தேன். அதாவது அந்த கிராமத்துல 7 பேர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்களாம். அதுல ஒருத்தர் பெண் பேரூராட்சி தலைவர், திமுகவை சார்ந்தவர் அப்படின்னு அந்த செய்தி கூறுகின்றது. சார், இந்த செய்தியை கேட்டு சந்தோஷமா அப்படின்னா சந்தோஷம் சொல்ல முடியாது, ஒரு நம்பிக்கை தருகின்றது, அவ்வளவுதான். இந்த மாதிரி பிரச்சனைகள், இந்த மாதிரியான மக்களுக்குள்ளே இருக்கின்ற பிரிவினைகள் இதெல்லாம் முழுவதுமாக இல்லை அப்படின்ற செய்தி தான் நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய செய்தி. ஆனா இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நல்ல ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த செய்தியில குறிப்பிடப்பட்டிருப்பது உண்மை என்றால் திமுகவை சார்ந்தவர், பேரூராட்சி தலைவர் அப்படின்னாலும் தயங்காமல் வழக்கு பதிவு செய்திருக்கின்றார்கள். ஆனா இதை பத்தி எத்தனை பேர் டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியலங்க, குறிப்பா மெயின் ஸ்ட்ரீம் மீடியால. ஆனா அவங்களையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. இப்போ இந்த பதிவு நம்ம போட்டிருந்தோம், 10,000 பேர் கூட பார்க்கலங்க. அந்த அளவுக்கு வியூவர்ஷிப்பே இல்லை அந்த வீடியோவுக்கு. ஒரு தமத்தூண்டு யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ற நமக்கே இது கஷ்டம், வியூவர்ஷிப் இல்லை அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய சேட்டலைட் சேனல் வச்சுக்கின்னு எத்தனையோ பேரை வேலைக்கு கொடுத்து அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அதெல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்கவங்க, சார் டிஆர்பி இல்லைன்னா அதெல்லாம் நாங்க பேச முடியாது அப்படின்னு சொன்னா குறை சொல்ல முடியுமா? அப்போ மக்களாகிய நம்ம கிட்ட தான் அந்த பிரச்சனை இருக்குது. எது முக்கிய பிரச்சனை, எது முக்கியம் இல்லாத பிரச்சனை அப்படின்றதே நமக்கு தெரிய மாட்டுதுங்க. ஏதாவது ஒரு நடிகர் நடிகை பத்திய கிசு கிசு இல்லாட்டா அபாண்டமான ஏதாவது குற்றச்சாட்டு அப்படின்னு இருந்தா அதைத்தான் சார் மக்கள் விரும்புறாங்க, அதனால அந்த மாதிரி விஷயங்களை தான் நாங்க கொடுக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு ஒரு சிலர் சொல்லும் போது நமக்கு நாமே நொந்து கொள்வதை தவிர வேற வழி இல்லை. சரி, இனியோ இது வழக்கு பதிவு செய்ததோடு நிற்காமல், ஏன்னா இந்த SC/ST ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் அப்படின்றது காக்னிசபிள், நான் பெயிலபிள் அஃபென்ஸ். அந்த லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். ஏதோ ஒரு சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு FIR போட்டோம் அப்படின்னு இல்லாம சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை கட்டாயம் எடுக்க வேண்டும். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பல சம்பவங்கள்ல நடக்கும் போதே எடுத்திருந்தா, பல வருஷங்களுக்கு முன்னாடியே நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. ஏன்னா இன்னைக்கு ஹெல்மெட் போடு, நீங்களா போடு அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் போடுவாங்க? சார் தலை கசகசன்னு இருக்குது சார், முடி கொட்டுது சார். ஏய், மண்டை இருந்தா தானடா முடி இருக்கிறதுக்கு, மண்டையே போயிடுச்சுன்னா இதெல்லாம் யாரும் யோசிக்கிறது கிடையாது. அட்லீஸ்ட் சட்டத்துக்கு பயந்து அங்க தெருமுக்குல டிராபிக் கான்ஸ்டபிள் கிட்ட பெனால்டி கட்டணுமே, அதுக்கு பயந்தாது இன்னைக்கு ஹெல்மெட் போடுறாங்கல்ல. சோ அந்த மாதிரி கடுமையான சட்டங்கள் இருந்தா மட்டும்தான் மக்களை திருத்த முடியும். இது நிஜமாகவே நான் மனதார வரவேற்கிற ஒரு ஸ்டெப். ஆனால் கண் துடைப்பாக இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். ரைட். அடுத்தது சவுக்கு சங்கர் அவர்கள். இதுல பாத்தீங்கன்னா அந்த ஹேபியஸ் கார்பஸ் அவங்க அம்மா ஃபைல் பண்றாங்க, குண்டர் சட்டத்தின் கீழ் பிரிவென்டிவ் டிடென்ஷன். அதுல அவருக்கு விடுதலை கிடைக்கின்றது. ஆனா டகால்னு பாத்தீங்கன்னா கஞ்சா கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் குண்டர் சட்டம் அவர் மீது பிரயோகிக்கப்படுகின்றது. இது கொஞ்சம் ஓவர் கில் அப்படின்னு தான் சொல்லணும் திமுகவை பொறுத்த வரைக்கும். மறுபடியும் அவங்க ஒரு தப்பு பண்றாங்க. இப்ப என்ன ஆகி போச்சு, இதுக்கு முன்னாடி இருந்த கேஸ்ல எல்லாம் அவரும் ஃபைட் பண்ணி ஒவ்வொன்னா பெயில் வாங்கிட்டு வர்றாருங்க. அதுக்கப்புறமா சுப்ரீம் கோர்ட்லயும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு இடைக்கால நிவாரணம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹைகோர்ட்ல அந்த குண்டர் சட்டமே ரத்து செய்யப்படுகின்றது. அப்போ அவரை விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது மறுபடியும் நீங்க அதே குண்டர் சட்டத்தை போடுறீங்க. அப்கோர்ஸ் வேற ஒரு செக்ஷன், இதுக்கு முன்னாடி போட்டது வேற குற்றத்தின் அடிப்படையில், இப்போ அந்த கஞ்சா கேஸ் அது அடிப்படையில குண்டர் சட்டத்துல அவர் அரெஸ்ட் பண்றாங்க. அப்போ பாக்குற ஜனங்க என்ன நினைப்பாங்க, ஓ என்னையா இது, அந்த ஆள் பாட்டுக்கு ஏதோ யூடியூப்ல பேசினுக்கிறான், அதுக்கு பயந்துன்னு அவன் மேல நீங்க கேஸ் மேல கேஸா போட்டுன்னுக்கிறீங்க, கோர்ட்ல போயிட்டு அவரை ரத்து செய்து வாங்கிட்டு வர்றாரு ஆர்டரு, ஆனா இவங்க மறுபடியும் அதே குண்டர் சட்டத்தை போடுறாங்களே. அப்போ திமுக மெர்சல் ஆயிடுச்சு, இப்படித்தான் அந்த காமன் மேன் அப்படின்ற மனசுல ஒரு பெர்செப்ஷன் உருவாகி இருக்கின்றது. இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க சவுக்கு சங்கர் தரப்புல.
அங்க இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. பாருங்க, இந்த மாதிரி வந்து ரிலீஸ்னு சொன்ன அடுத்த நாளே மறுபடியும் வந்து குண்டர் சட்டத்துல இது பண்ணியிருக்காங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட்ல கேக்குறாங்க, இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அந்த 16, 17 கேஸ் இருக்குல்ல, இதுல அந்த விசாரணைக்கே தடை கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு செய்திகள் கூறுகின்றன. நோ கோயர்சிவ் ஆக்ஷன் ஆன் ஆல் தீஸ் எஃப்ஐஆர்ஸ் சொல்லிட்டு இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு வழக்கை ஒத்தி வைத்திருக்கின்றார்கள். அப்போ இதுலலாம் வந்து பல கேஸ்ல அவருக்கு பெயில் கிடைச்சிருக்கு. அந்த ஏற்கனவே போட்ட குண்டர் சட்டத்திலையும் அவரை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அந்த டிடென்ஷனை ரத்து பண்ணி அப்படின்னும் போது மறுபடியும் நீங்க அதே குண்டாஸ் ஆக்ட போடுறீங்கன்னு சொன்னா, அப்போ இது வந்து அவரை வெளில விடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணம் தானே தவிர வேற எந்த காரணமும் இல்லை அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது இல்லையா? இதுதான் மிகப்பெரிய தப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்தது அந்த என்டிபிஎஸ் ஆக்ட். இதுலயே பாத்தீங்கன்னா பல தீர்ப்புகள்ல இந்த கஞ்சா அந்த பொசஷன் அப்படின்றத அணுகும் விதம் வேற, ஹெராயின் மற்ற விஷயங்கள் இந்த பொசஷனை அணுகும் விதம் வேற அப்படின்னு நிறைய தீர்ப்புகள் வந்திருக்கின்றன. இவர் கையில வந்து கஞ்சா தான் கைப்பற்றப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கார்ல இருந்து ஏதோ கைப்பற்றியதா சொல்கிறார்கள். அப்போ அந்த கேஸ் போட்டு நீங்க குண்டாசனும் போது நிச்சயமா இது எந்த விதத்துல டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. கோர்ட்ல வந்து கேட்கிற கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? இல்லங்க அது பாருங்க அப்படின்னா, அப்போ இங்க வந்து தமிழகத்திலேயே கஞ்சா வைச்சிருந்ததாக கைது செய்யப்பட்டவர்கள் எத்தனை பேரு? அப்ப அவங்க மேலெல்லாம் நீங்க குண்டாஸ் ஆக்ட் போட்டுக்கிறீங்களா? இதை விட அதிகமான கஞ்சா வச்சிருந்தவங்க எல்லாம் எத்தனை பேர் இருக்காங்க, லிஸ்ட் கொடுங்க அப்படின்னு சவுக்கு சங்கர் தரப்பு வழக்கறிஞர் வாதத்தை முன்வைத்தார்னு சொன்னா என்ன பதில் சொல்லுவாங்க? இப்போ இந்த கள்ளச்சாராய சரி, எதிர்த்தரப்புல கள்ளச்சாராயம், இவங்க தரப்புல விஷச்சாராயம், மெத்தனால் சாவுகள். இதை வந்து சிபிஐ விசாரணைக்கு கொடுக்கணும் அப்படின்னும் போது எதிர்கட்சிகள் தரப்பு ஆர்குமெண்ட் என்னன்னா, ஏற்கனவே வந்து இதுக்கு முன்னாடி நடந்தப்போ இந்த மாதிரி குண்டர் சட்டம் இதெல்லாம் போட்டு இருந்தாங்கன்னு சொன்னா இப்ப இந்த அளவுக்கு வந்திருக்காது. இதுல இன்னொரு கேஸையும் கோட் பண்றாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல இதே கள்ளச்சாராய சாவுகள் நடந்தன, எல்லார் மேலயும் கேஸ் போட்டாங்க. பல பல வருடங்களுக்கு பிறகு அத்தனை பேத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, யாருமே கன்விக்ட் ஆகல. இதையும் கோட் பண்றாங்க எதிர்கட்சிகள் தரப்புல போன வக்கீல். அப்போ இதெல்லாம் நீங்க குண்டர் சட்டம் பிரயோகிக்கவில்லை, இதுலெல்லாம் வந்து சரியா எஃப்ஐஆர் போடுறது, எவிடன்ஸை கலெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுல எல்லாம் அக்கறை காமிக்கல. ஆனா இன்றைக்கு இது இவங்களே வந்து நமக்கு நாமே ஆப்பு வச்சுக்கிறது தான். இந்த குண்டர் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இல்லைங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுல இருக்கிற செக்ஷன் எல்லாம் இந்த கேஸ்ல அவர் மாட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு குண்டர் சட்டம் போடலாம். அடுத்தது இந்த கஞ்சா விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இது ரிப்பீட்டட் அஃபண்டரா இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. முதல் தடவை வச்சிருந்தாலே கூட போடலாம். அந்த மாதிரி எல்லாம் குண்டர் சட்டத்துல நிறைய மாறுதல்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இந்த சவுக்கு சங்கர் அவர்கள் அரெஸ்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களுமே போலீஸ்க்கு தெரியும் இல்லையா? அப்பவே இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து குண்டாஸ் ஆக்ட் ரெக்கமெண்டேஷன்ல கொடுத்திருக்கலாமே, எதுக்கு தனித்தனியா போடணும் அப்படின்ற ஒரு வாதமும் நிச்சயமாக முன்வைக்கப்படலாம். அப்ப என்ன பதில் சொல்லுவாங்க? இதுல கோர்ட்ல சொல்லியிருக்காங்க சவுக்கு சங்கர் தரப்பு வழக்கறிஞர், பாருங்க இது வந்து அக்டோபர்ல ஏதோ ஒரு பேசின வீடியோ, அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டுக்கிறாங்க அப்படின்னு. அப்படி பார்க்க போனா அவரு நிறைய நாள் பேசியிருக்காருங்க யூடியூப்ல நிறைய வீடியோல. அப்போ ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒரு எஃப்ஐஆர்னு போட்டு தனித்தனியா ப்ராசஸ் பண்ணிக்கினே இருக்கலாம். இவரும் கோர்ட்டுக்கு போயினே இருக்கலாம். குண்டர் சட்டத்துல போனா கூட ஒரு வருஷம் தான். இவர் பேசினதுக்கெல்லாம் ஒரு வீடியோவுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்கன்னு சொன்னா அப்படியே ஓடின்னு இருக்கும் போல இருக்குது. அப்போ இதையெல்லாம் சவுக்கு சங்கர் தரப்பு ஆர்கியூமெண்டா கோர்ட்ல வைக்கும் போது, அப்போ இது வந்து நீங்க அவரை பழி வாங்கணுன்றதுக்காக தான் பண்றீங்க. ஒரு கேஸ போடுறோம் அப்படின்னு சொன்னா அது ஸ்ட்ராங்கா நிக்கணும், எவிடன்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கணும், சார்ஜஸ் கரெக்டா இருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் மேல வந்து குண்டாஸ் போடுறது, இல்ல ஒரு ட்வீட் போட்டாரு, ஃபேஸ்புக்ல எழுதினாரு அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ள உட்கார வைக்கிறது, அதுக்கப்புறம் கோர்ட்ல போயிட்டு குவாஷ் பண்ணிட்டு அவங்க வெளில வருது. இந்த மாதிரி எத்தனை பேர் அப்படியே வரிசையா வந்துட்டு இருக்காங்கன்னு நம்ம பாக்குறோம். அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க, இவங்களுக்கு இதே தான் வேலை. நிஜமாகவே இவங்க யார் மேலேயாவது கேஸ் போட்டா கூட வேற என்னப்பா கவர்மெண்ட்டுக்கு, அவங்களை ஏற்று ஏதாவது பேசினா உன்னதுக்கு உள்ள கழிச்சிருவாங்க, இதுதானே நடந்துருக்குது, இப்படித்தான் காமன் மேன் நினைப்பான். இதெல்லாம் இன்னைக்கு தெரியாது. அந்த எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்த பிறகு அனலைஸ் பண்ணும்போது, ஓ இதுக்கெல்லாம் இவ்வளோ வேல்யூ இருக்குதா ஜனங்க கிட்ட அப்படின்றது அப்பதான் வரைக்கும், பதவியில் இருக்கிற வரைக்கும் அது தெரியாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக ஆதரவாளர்கள் ஒரு சில பேர், சவுக்கு சங்கர் எல்லாம் எப்படிங்க நீங்க ஆதரிக்க முடியும்? கார்த்தி சிதம்பரம் அவர்கள் வந்து மறுபடியும் குண்டாஸ் போட்டதை எதிர்த்து ஒரு கருத்து சொல்லியிருந்தாருங்க. நீங்க எப்படி எல்லாம் பேசாதீங்க, நீங்க வந்து உங்களுக்கு எதிராக ஒரு ட்வீட் போட்டாருன்னு சொல்லிட்டு அவர் மேல கேஸ் கொடுத்து அவர் அரெஸ்ட் பண்ணலையா அப்படின்னு கேட்டதோட இல்லாம,
சவுக்கு சங்கர் அவர் வந்து இந்த கூலிக்கு இந்த மாதிரி எல்லாம் அவதூறு பேசிக் கொண்டிருக்கின்றார், ஆட்சியையும் கட்சியையும் எதிர்த்து தரக்குறைவாக பேசுகின்றார், இதெல்லாம் நீங்க வந்து ஆதரிக்கிற மாதிரி இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இன்றைக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து திமுகவுக்கு எதிராக, திமுக தலைவர்களுக்கு எதிராக பேசுகிறார், அதனால உங்களுக்கு ஆத்திரம் வருகின்றது. இதுக்கு முன்னாடி பாஜகவை பத்தி பேசினார் அண்ணாமலை அவர்கள். அவர் ஆடு ஆடுன்னு தான் சொல்வார், அண்ணாமலைன்னு சொன்னதே கிடையாது. அதே மாதிரி அதிமுகவை எவ்வளவு திட்டிருக்காரு ஒரு காலத்துல. அப்பெல்லாம் வந்து சந்தோஷமா இருந்தது. சவுக்கு சங்கர் நல்லா பேசுறாரு, தைரியமான ஆளு. இன்னைக்கு அதே குரல் இந்த பக்கம் திரும்பி ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசும்போது அவர் அது ஒரு பேசுறார் அப்படின்றதா. சரி, நம்ம மந்திரி ஒருத்தர் சமீபத்துல பேசியிருக்காரு. அந்த வேணாம், அந்த வீடியோவை நம்ம சேனல்ல போட வேண்டாம், நீங்களே வந்து சமூக ஊடகங்கள்ல பாத்துக்கோங்க. சொல்றாரு, இந்த நடிகர்களுக்கு எல்லாம் அறிவே இல்லைன்றாரு. இந்த காலம் வந்து சிஎம் ஆனோம்னு நினைக்கிறாங்க, நல்ல காலம் சிஎம் ஆனோம்னு நினைக்கிறாங்க, அதான் சொன்னாரு. டெப்டி சிஎம் ஆனோம்னு சொல்லல, அதெல்லாம் கொஞ்சம் உஷாரா தான் சொல்லியிருக்காரு. அப்புறம் திடீர்னு யோசனை வந்தது, என்ன இவர் வந்து நடிகர்களை பத்தி இப்படி எல்லாம் பேசி நிற்கிறாரு. ஒரு நடிகர் அப்படித்தான் இவங்க சொல்லியிருந்தாங்க, அவர் தான் தான் உயிரோடு இருக்கும் வரையில் அப்படியே தள்ளி உக்காரு அப்படின்ட்டு பதவியை விட்டு ஒதுக்கி வச்சாரு திமுகவை. அதுக்கப்புறமும் இவங்க ஒரு நடிகைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க தான் வந்து என்ன பண்ணாங்க, தொடர்ந்து 10 வருடங்கள் ஆட்சியில இருந்தாங்க. அதுல அந்த அமைச்சர் பேசும்போது சொல்றாரு, பாருங்க இவ்வளவு பெரிய கட்சி, சந்துக்கு சந்து நமக்கு ஆள் இருக்குது, ஒரு தெரு அப்படின்னா அதுல 2 குடும்பமாவது திமுக இருக்காதா, அப்படி இருந்தும் 10 வருஷமா எதிர்கட்சியா உட்கார வச்சாங்கன்னு. 10 வருஷம் எதிர்கட்சியா உட்காரல, அதுல 5 வருஷம் எதிர்கட்சியா கூட வர முடியல. ஏன்னா தேமுதிக கேப்டன் தான் எதிர்கட்சி தலைவரா இருந்தாரு. சோ அதையும் வந்து ஒரு ஃப்ளோல அவரு மறந்துட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். நடுத்தருவுல நின்றோம் அப்படின்னு சொன்னாரு, தெரியுது இல்ல, எல்லாத்தையும் சொல்லிட்டு அதெல்லாம் எம்ஜிஆரோட போச்சு அப்படின்னவரு, ஆஹா ஜெயலலிதா அவர்கள் இருக்காங்களே அப்படின்னும் போது ஒரு வார்த்தை சொன்னாரு. எவ்வளவு கேவலமான வார்த்தை அது. இப்ப இதையெல்லாம் அவதூறுன்னு எடுத்துக்க மாட்டாங்களா? இன்னைக்கு சவுக்கு சங்கர் அவதூறு பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்களே, ஒரு அமைச்சரே இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்லும்போது இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவீங்க? அதனால ஏதோ சவுக்கு சங்கர் மட்டும் தான் வந்து தரக்குறைவா பேசிட்டு இருக்காரு அப்படின்லாம் யார், அப்கோர்ஸ் மக்கள் யாரும் நினைக்க மாட்டாங்க. ஆனா ஆட்சியில இருக்கவங்க இந்த மாதிரி எல்லாம் சொன்னா ஜனங்க நம்புவாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஜனங்களுக்கு எல்லாம் தெரியும் யார் யாரெல்லாம் எப்படி எப்படிலாம் அசிங்கமா பேசி நிற்கிறாங்க அப்படின்னு. இதுல பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர்கள், அவர் வந்து முதலமைச்சருக்கு எதிராக அவதூறாக பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. அதை வந்து இப்ப குவாஷ் பண்ணிட்டாங்க கோர்ட்ல. அதுல என்ன சொல்லியிருக்காங்க, காவல்துறை மிஸ்யூஸ் செய்யப்படுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி முதலமைச்சர் வந்து இந்த தேர்தல் வாக்குறுதிகள் இதெல்லாம் நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் அப்சீன் ஆகாது அப்படின்னு நீதிபதி அவர்கள் சொன்னதா இந்த ட்வீட் கூறுகின்றது. அப்கோர்ஸ் சில விஷயங்கள் வந்து அவர் பேசினது சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதற்கான செக்ஷன் இது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சகட்டு மேனிக்கு எல்லாத்துக்கும் ஒரே செக்ஷன் எடுத்து போறதுங்க. புது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பது, இரு தரப்பினரிடையே இந்த பிரச்சனை கலவரத்தை உண்டாக்குவதுன்னு எல்லாத்துக்கும் இந்த செக்ஷனை போட்டுன்னே இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன ஆகுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இதுதான் சொல்றது, கேஸ் போடுறது பெரிய விஷயம் இல்லை, அந்த கேஸ் அங்க நிக்கணும். போட்ட கேஸ் எல்லாம் பூட்ட கேஸினே ஆயின்னு வருது அப்படின்னு சொல்லும் போது அது காவல்துறை சரியா கேஸ் போடலன்னு நினைக்க மாட்டாங்க, கவர்மெண்ட் தோத்து போயிடுச்சு கோர்ட்ல, இதுதான் ஜனங்க நினைப்பாங்க. அதான ஃபேக்ட்டும் கூட. இதெல்லாம் வந்து என்ன சார், ஜனங்க வந்து நாங்க நிறைய அள்ளி அள்ளி கொடுத்துனுக்கிறோம், மாணவர்களுக்கு கொடுக்குறோம், மாணவிகளுக்கு கொடுக்குறோம், குடும்ப தலைவர்களுக்கு கொடுக்குறோம், அப்படி இருந்துச்சு மக்கள்லாம் எங்க பக்கம் தான் ஆதரவு அப்படின்னு நினைக்கலாம். இதெல்லாம் வந்து மிகப்பெரிய கப்பல்ல சின்ன சின்ன சின்னதா ஓட்ட போடுற மாதிரி, ஓட்ட குண்டூசி அளவுக்கு தான் இருக்கும். ஆனா அதே ஒரு 100 குண்டூசி அளவுக்கு ஓட்ட தனித்தனியா வந்துச்சுன்னு சொன்னா கப்பலே முழிகிறோம். இதுல மேற்கு வங்காளத்துல மம்தா பானர்ஜி அவர்கள் இங்க பாத்தீங்கன்னா அந்த பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்பட்டுள்ளார், இது வன்கொடுமையும் நடந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாடு முழுக்க மருத்துவர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுல பாத்தீங்கன்னா மிட்டாய் மாமாக்கள் களத்துல குதிச்சுட்டாங்க. இது பாருங்க, ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் பாதுகாப்பு கொடுப்பது அப்படின்றதெல்லாம் வந்து நடைமுறை சாத்தியம் இல்லாத விஷயம். அதுக்காக இந்த மாதிரி எல்லாம் வந்து போராட்டமா அப்படி இப்படின்லாம் கேட்டுக்கிறாங்க. கரெக்ட், ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது, நான் ஒத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல, இங்கேயே சொல்லிட்டாங்க அது கொலையெல்லாம் நடக்கதாங்க செய்யும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் வந்து இந்த தனிப்பட்ட முறையில் அதெல்லாம் வந்து நீங்க பெருசா இது பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. இன்னொருத்தர் வந்து அந்த பாப்புலேஷன் குரோத் அதுக்கேத்த மாதிரி அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆண்டாண்டு காலமாக நடந்து கொண்டு வருகின்றது அப்படின்னும் ஒருத்தர் வந்து பொன்மொழி உதிர்த்து இருக்கின்றார். சரிங்க, ஆனா இப்ப கொலை நடந்தது விட
அதற்கான விசாரணை, அந்த காரணங்களை ஆராய, அதுக்கு காரணமானவர்கள் யார் அப்படின்ற உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க அரசாங்கம் உண்மையிலேயே நடவடிக்கை எடுக்கின்றதா, இல்ல சம்பந்தப்பட்டவர்களை பாதுகாப்பதற்காக ஏதாவது பண்றாங்களா? இதுதான் கேள்வி. இப்போ அங்க இருக்கிற அந்த டீன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவரை என்ன பண்ணிருக்காங்க, வேற ஒரு இடத்துக்கு மாத்திருக்காங்க. கோர்ட்ல என்ன பண்ணிருக்காங்க, என்ன நீங்க லீவ்ல போங்க, உங்களுக்கு வேற போஸ்டிங்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க, 18ஆம் தேதிக்குள்ள குற்றவாளிகளை நாங்க கைது செய்யல அப்படின்னு சொன்னா நாங்களே சிபிஐ கிட்ட கொடுத்துடுறோம். ஏன் திடீர்னு? ஏங்க சிபிஐக்கு இருந்த ஆட்டோமேட்டிக் பர்மிஷன் அப்படின்றத ரிவோக் பண்ணது மம்தா பானர்ஜி அவர்கள் அரசாங்கம். சோ எங்க அனுமதி இல்லாமல் சிபிஐ விசாரிக்க கூடாது அப்படின்ட்டு ஒதுக்கி தள்ளிட்டாங்க. அடுத்தது வேற ஏதாவது விஷயத்தை கோர்ட் தரப்புல இருந்து ஆர்டர் கொடுத்து சிபிஐ விசாரிச்சா கூட அவங்களோட சரியா கோஆபரேட் பண்ணல அப்படின்றது சிபிஐ குற்றச்சாட்டாக இருக்கின்றது. அப்புறம் நீங்க எதுக்கு கேஸ் கொண்டு போய் சிபிஐ கிட்ட கொடுக்குறேன்றீங்க? சரி 18ஆம் தேதிக்குள்ள அப்படின்னா, அப்போ இங்கேயே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல திருமாவர்களே சொன்ன மாதிரி உண்மை குற்றவாளிகள் இல்லை அப்படின்னு சொன்னார்ல, அந்த மாதிரி அவங்க உண்மை குற்றவாளிகள் அப்படின்றது எப்படி தெரியும்? அதனாலதான் கோர்ட்ல என்ன பண்ணிருக்காங்க, அதெல்லாம் கிடையாது, நீங்க அந்த விக்டிமோ அவங்க ஃபேமிலி தரப்புலயோ இருக்கா மாதிரி தெரியல அரசாங்கம், சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிருங்க அப்படின்ட்டாங்க. இப்ப என்ன பண்ண போறாங்க, எந்த ஒரு கேஸா இருந்தாலும் அதை சிபிஐ விசாரிக்க கூடாது, இடி விசாரிக்க கூடாது, கோர்ட் இது மாதிரி ஒருபட்சமாக செயல்படுகின்றது, இப்படி எல்லாம் பேசினுக்கிறாங்க வெஸ்ட் பெங்கால்ல. அப்ப உண்மை எப்படித்தான் வெளில வரும்? சரிங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்க உண்மையான குற்றவாளிகளுக்கு ஆதரவு கொடுக்க போவதில்லை, யாரா இருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு தானே இருக்க போறீங்க. அப்புறம் என்ன சிபிஐ விசாரணை பண்ணிட்டு போட்டோம், உங்களுக்கு என்ன வந்தது? ஏன் பயப்படுறீங்கன்னு கேக்குறேன். இதே 18ஆம் தேதிக்குள்ள நாங்க அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, ஒருவேளை 18ஆம் தேதிக்குள்ள வெஸ்ட் பெங்கால் காவல்துறை யாராவது கைது செய்திருந்தார்கள் என்றால் உண்மையான குற்றவாளிகள் தான் அப்படின்னு யாருக்கு தெரியும் விசாரணை முடிகிற வரைக்கும்? இங்க அதேதான் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல சொன்ன மாதிரி அங்கேயும் அந்த குற்றச்சாட்டு வரத்தானே செய்யும். அப்ப இந்த பிரச்சனையெல்லாம் வேணாம்ப்பா, எதுக்கு தேவையில்லாம நமக்கு சிபிஐ கிட்ட கொடுத்துட்டா அவங்களே விசாரிச்சுட்டு போறாங்க அப்படின்லாம் முடிவு எடுத்திருக்கணும். இதுக்காக அந்த ஒரு மாதிரி குற்றச்சாட்டு வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு 18ஆம் தேதி டெட்லைன் கொடுக்கணும்னு எனக்கு புரியல. பட் கோர்ட் தலையிட்டு இப்ப சிபிஐ கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்ப இன்னைக்கு நாடு முழுக்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களே மிட்டாய் மாமாக்கள், அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வேண்டியவங்க குடும்பத்துல இருக்கவங்க யாராவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொடுமைக்கு ஆளாகி இருந்தால் அப்பவும் இதே மாதிரி சொல்லுவாங்களா? இல்ல யாரும் போராட்டம் எல்லாம் பண்ணாதீங்க, அது சட்டம் தன் கடமையை செய்யும், சிபிஐ விசாரணை எல்லாம் வேணாம், அது பாட்டுக்கு காவல்துறை விசாரணை நடத்தட்டும் அப்படின்னு ஒத்துப்பாங்களா? அதான் தனக்கு வந்தாதான் தெரியும் வைத்த வலியும் தலைவலியும் அப்படின்னு. கடைசியாக ஆனால் மிக முக்கியமான தீர்ப்பாக நான் பார்ப்பது, நாளைக்கு சுதந்திர தினம். இந்த சுதந்திர கொடியை ஏந்திக்கின்னு ஊர்வலம் போலாம் அப்படின்னு சொன்னா இல்ல 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 இல்ல, இந்த கோயம்புத்தூர்ல 200 பேர் பைக்கில் ஊர்வலம் போகணும் அப்படின்னு பர்மிஷன் கேட்டா அதெல்லாம் முடியாதுங்க, நம்ம 200 பேர் போனீங்கன்னா அது மக்களுக்கு பிரச்சனை வரும் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி தடை விதித்திருக்கிறார்கள். இதுக்கு கோர்ட்ல சொல்லியிருக்காங்க, என்னங்க இது, அது பஸ்ல போட்டோம், கார்ல போட்டோம், நடந்து போட்டோம், பைக்ல போட்டோம், அதெல்லாம் தடை விதிக்க கூடாது, இந்த தேசிய கொடிக்கு உரிய மரியாதை அத்துடன் போனாங்க அப்படின்னு சொன்னா யாருக்கும் தடை விதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேசிய கொடி தான் எடுத்துட்டு போகலாம், கட்சி கொடி எடுத்துட்டு போகக்கூடாது, அதுக்கப்புறம் இந்த மக்களுக்கு பிரச்சனை ஏற்படக்கூடாது அப்படின்னு சில கண்டிஷனும் சொல்லியிருக்காங்க. இது நார்மல் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரி, இன்னைக்கு தேசிய கொடி ஏந்திட்டு போனா அதுக்கு என்ன சொல்றாங்க, மத்திய அமைச்சகத்துல இருந்து இதுக்கு முன்னாடி இந்த ஒரு அறிவுறுத்தல் கொடுத்திருக்காங்க, அதுல என்னென்ன மாதிரி எல்லாம் நடக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க, அதுக்காக அப்படின்னு இப்ப மட்டும் மத்திய அரசோட இன்ஸ்ட்ரக்ஷன் மேல பழிய போடுறாங்களே. திடீர்னு இந்த மாதிரி ஊர்வலம் போனா மக்களுக்கு பிரச்சனை அப்படின்னா செல்வ பெருந்தகை அவர்கள் புல்லட்ல தான் போனாருன்னு நினைக்கிறேன், நிறைய பேர் கட்சி கொடி ஏந்திக்கின்னு போனாங்க, அப்போ அதெல்லாம் மக்களுக்கு பிரச்சனை வராதா? அந்த போகிற டிராபிக் அதெல்லாம் பிரச்சனை வராதா? அப்ப இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவாங்க? தேசிய கொடினா மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனையா? ஆனா இன்னைக்கு சுதந்திர கொடியை எடுத்துக்கின்னு ஊர்வலம் போறதுக்கு தடை, அந்த தடையை உடை அப்படின்னு கோர்ட்டுக்கு போக வேண்டியதாகுது. என்னங்க சுதந்திரம் வந்துடுச்சா இல்லையா? மீண்டும் அடுத்த சந்திப்போம். வணக்கம்.